இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கு மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 34 11வது அதிகாரம் முதல் இறை வார்த்தை முடிய. இந்த போதனையில் ஆண்டவர் இயேசு தன்னை முழுவதுமாக கடவுள் என்ன காரியத்திற்காக அழைத்திருக்கிறாரோ அதற்கு கையளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதனுடைய பொருளாக ஆண்டவர் விளக்குகிறார், நான் உலகிற்கு அமைதியை கொணர வந்தேன் என எண்ண வேண்டாம், அமைதியை அல்ல வாளையே கொணர வந்தேன். அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், உடன்பிறப்புகளாக இருக்கலாம், எவ்வளவு வேண்டியவங்க வேண்டாதவங்கள யாராகவும் இருக்கலாம், குடும்பத்தில் பக்கத்து வீட்டில் நாம் வாழுகின்ற அந்த சூழலில் எதையும் கடவுளுடைய காரியங்களுக்கு முதன்மைத்துவம் இல்லாமல் எதையும் விட்டு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட வாழ் ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். எதையும் விட்டு கொடுக்க முடியாது. இவர்கள் யாவரையும் விட கடவுளை அதிகமாக நேசித்தால்தான் அப்படி விட்டு கொடுக்காமல் இறையரசை பறைசாற்ற முடியும். ஆண்டவர் இயேசுவினுடைய மதிப்பீடுகளை கற்றுத்தர முடியும், கடவுளுக்கு சாட்சியம் பகர முடியும். அதை ஆண்டவர் எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். தம் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருவோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றவர்கள். தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், என் பொருட்டு தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். அதாவது எல்லாத்தோடையும் நல்ல உறவு இருக்கணுங்கிறதுக்காக தவறான காரியங்களுக்கெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து போக முடியாது. அதை தான் ஆண்டவர் சொல்றாரு, தன்னை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர், தன் உயிரை இழந்து விடுவர். அப்போ எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்கள் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ நாம் சொல்ல வேண்டியதை சொல்லியே ஆக வேண்டும். வாழ்ந்து காட்ட வேண்டிய உண்மைகளை நாம் வாழ்ந்து காட்டியே ஆக வேண்டும். மற்றவர்களுக்கு விண்ணகத்தை நோக்கிய இலக்கை நோக்கிய பயணத்தில் அவர்களை உறுதிப்படுத்தத்தான் நம்முடைய சாட்சியங்களை ஒழிய நம்முடைய பெருமைக்காக அல்ல, நம்முடைய வளமைக்கும் நம்முடைய உயிரை காத்து கொள்வதற்கும் அல்ல. நாம் அதற்காக அனுப்பப்பட்டு இருக்கிறோம். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களை ஏற்றுக்கொள்பவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார், என்னை ஏற்றுக்கொள்பவரோ என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார். அன்பானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்றால், தந்தை கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்றால் அதனுடைய பொருள் என்ன? நமக்கு ஒரு பெரிய களஞ்சியம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த உலகிலே நாம் நம்முடைய சொந்த திறமையினாலே நம்முடைய இயல்பினாலே சம்பாதிக்க முடியாத பெரிய ஆசீர்வாதங்கள் நிறைந்த களஞ்சியம் நமக்கு திறந்து விடப்பட்டு இருக்கிறது என்றால் அது எப்படியாகிலும் அடைய வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தியாகத்தையும் செய்ய துணிந்திருப்போம் இல்லையா? அந்த துணிவைத்தான் ஆண்டவர் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்வில் இலக்கை நோக்கிய பயணம், அப்படி மதிப்பீடுகள், இறையரசு மற்றவர்களுக்கு மத்தியில பறைசாற்றப்படுவது, கடவுளுக்கு சான்று பகர்வது, கடவுளை மகிமைப்படுத்துவது என்ற நம்முடைய இலக்கை நோக்கி மிக தெளிவாக பயணிக்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். நீர் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்ற இவைகளையெல்லாம் நாங்கள் செயல்படுத்துவதற்கு எங்களுடைய சொந்த பலம் போதாது என்பதனால் உம்மிடம் சரணடைந்து உம்மிடம் கெஞ்சி மன்றாடி கேட்கிறோம். எங்களை உமது ஆவியின் ஆற்றலால் நிரப்புவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.